நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்றோம். அது ஒருத்தரால பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண முடியும். இந்த கருவேல மரம் வந்து அழிக்கிறது வந்து வெறும் மாணவர்கள் மட்டும் பண்ண முடியாது, பொதுமக்களும் சேர்ந்து. சின்ன பையன், ஒரு பையன் தம்பி வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல வந்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து நான் அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் கேட்டாரு, உங்க லட்சியம் என்னப்பான்னு கேட்டேன். அந்த தம்பி எங்க வர சொல்லுங்க. இந்த தம்பி பேர் அருள். இந்த தம்பி தான் என்ன இன்ஸ்பயர் பண்ணான். நான் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நல்லது செய்யறேன், அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னான், உங்களுக்காக சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த கருவேல மரம் அழிச்சா விவசாயி நல்லா இருப்பான் சார், விவசாய துறை வந்து நல்லா இருக்கும், விவசாயிங்க பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் என் லட்சியம். இந்த வயசுல சொன்னான். இந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் களத்துல இறங்கணும். நான் மட்டும் இல்லங்க, இது வந்து இந்த இடம் மட்டும் இல்ல, எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை பகுதியில எல்லா பொதுமக்களும் சேர்ந்து, நண்பர்களும் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்துதான் இது செய்யணும். ஆனா பத்திரமா செய்யணும், வேரோட புடுங்கணும். நான் இப்ப பண்ணது வந்து ஒரு சின்ன ஒரு துளிதான். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன். ஏன்னா ஒரு விவசாயி ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுக்கு. ஒரு விவசாயி எத்தனை பேர் சாவறாங்க, ஒவ்வொரு நாளும் சாவறாங்கன்றது நம்மளுக்கே தெரியுது, சில நேரத்துக்கு தெரியாம போகுது. தயவுசெய்து நீங்க எல்லாரும் கை கொடுத்தீங்கன்னா, என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸும் வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஐயாவும் வந்திருக்காரு, இங்க பொதுமக்கள் வந்திருக்காங்க, காவல்துறை வந்திருக்காங்க, மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்க. இதை விட என்ன வேணும்? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை. இங்க இருக்கிற அத்தனை பேர் ஒரே மனநிலை தான். விவசாயம் என்ற துறை என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் நெடுவாசல்ல அது நடக்க கூடாதுன்றது முதல் குரல். நிறைய இளைஞர்கள் அங்க பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் பதிவு அந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் வரக்கூடாது. ஏன்னா நெடுவாசல் விவசாயம் நல்லா இருக்கணும், விவசாய துறை நல்லா இருக்கணும். அது வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பாடுபடுவோம். தயவுசெய்து பத்திரமா வந்து இந்த இடம் வந்து டோட்டலா வேரோட புடுங்கணும். இந்த இடம் எப்படி இருக்கும்ன்றது மட்டும் பாருங்க. நிலத்தடி நீர் வந்து ரொம்ப முக்கியம். மழை எப்ப பெய்யும் தெரியாது, கிரவுண்ட் வாட்டர் வந்து இருக்கோ இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த சமுதாயம், உங்க வீடு மட்டும் இல்ல, இந்த சமுதாயம் நல்லா இருந்தா அதுவே போதுங்க. அதுவே போதும். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இல்ல, நான் வந்தா எனக்கு தான் சந்தோஷம். அதனால